பார்க்குற அனைத்து வியூஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் பார்க்காம செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டச் பண்ணி பார்த்துட்டு செகண்ட் பார்ட் வந்து பாருங்கள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர் கூட பேசிகிட்டு இருக்கேன். சரி உடனே நம்ம டீம்மேட்ஸ்லாம் வராங்க. நான் சாக்கோண்ணா எப்போ நான் ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. நான் உடனே நம்ம பெரியவர் ஒருத்தர் இருக்கார். சரி ஓகே அவர் இது நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு நான் பசங்க சொல்கிறேன். சரிடா ஓகேடா இன்றைக்கி என்னடா பண்ணலாம், இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சைலாஸ்க்கு அப்பவும் ஒரே கன்ஃபியூஷன். அவன் ஒரு டைலாக் சொல்ல, இவன் ஒரு டைலாக் சொல்ல, அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், இவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். அதை பண்ணால் நல்லா இருக்கும், இதை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லினே இருந்தாங்க. இந்த பெரியவர் ரொம்ப நேரமாக உட்காந்துனே இருந்து பார்த்துனே இருந்தார். ஸோ இவங்க கடைசி வரைக்கும் வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்படின்னு ஒரே நிமிஷம் நில்லுங்க. ஆனால் உடனே இந்த மைக் வந்து அப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடும், வெயிட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃபைன் பரவாயில்ல, பட் இருந்தாலும் பண்ணலாம். நம்ம ஒரு சுவாரஸ்யமாக போகணும்ல, கரெக்டாக எனக்கு ஏதோ ஒரு டல்லாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அங்கேருந்து டல்லாக பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் பெட்டா சிரிச்சினே பாருங்கள், ஸ்மைல் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. ஏன்னா மெசேஜ் சொன்னால் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம சும்மா நார்மலாக பேசினா சிரி போகிறோம், ஆனால் ஒரு மெசேஜ் சொல்கிறப்ப நிறைய பேர் அது என்னென்ன யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயின்னு இருக்குது. என்ன நடக்க போகுது நானும் யோசிக்கிறேன். ஏன்னா நம்மளே ஏதோ ஒன்று யோசிச்சிருப்போம், அதே இவங்க சொல்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நான் யோசிக்கிறேன். ஒன்றே இந்த பெரியவர் என்ன சொன்னார்னா, சிம்பிள்ப்பா, அனுபவங்கிறவங்க வந்து அதிகமாக பேச மாட்டாங்க. அதாவது இந்த எம்டி விசல் மேக்க சவுண்ட்ஸ் அப்படின்வாங்க. குறை குடம் கூத்தாடும், நிறை குடம் நிறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எப்பயுமே நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம திங்க் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை நம்ம வந்து சொல்லணும். ஓகே இது நல்லா இருக்கும் அப்படின்னு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் அது மற்றவங்ககிட்ட இது பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லணும். அப்படி சொன்னால் அது ஒரு வைப்பாக இருக்கும். கரெக்டாக நில்லுங்க, ஒரே நிமிஷம் இருங்க. திருப்பி எதுவும் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மைக்கு தான் டிஃபால்ட் ஆகிருக்கும். திருப்பி அதை இப்படியே ஆன் பண்ணி இப்படியே புஷாக திருப்பி அதிலே கனெக்ட் ஆகிடும். பசங்க லைட் எரியுதா? எரியுதுங்க, ஆன் ஆயிடுச்சு, போகலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா நான் சும்மா 10 வாட்டி நம்ம இந்த மாதிரி போய் நல்லா இருக்கிறதில்ல, நல்லா இருக்கடா சத்தியமாக கஷ்டமாக இருக்கா ப்ளீஸ்டா. சரி ஓகே ஃபைன், இதுதாங்க நம்மளோட அனுபவம். அவர் சொன்னார். ஆனால் அந்த அனுபவம் என்ன நம்மளுக்கு தெரியல. இவங்களுக்குள்ள என்ன அனுபவம் தெரிஞ்சுட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் பேசுறதுல என்ன அனுபவம் இருக்குன்றது சொல்லுங்கள், கண்டிப்பாக மறக்காம, நோ ப்ராப்ளம். ஸோ ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட வர கமெண்ட்ஸை பார்த்தா ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து நான் ரீட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலே இருக்கிற பெல்லை டச் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏதாச்சும் நடந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக. பாய்ங்க, இதாங்க என்னோட அனுபவம். தேங்க்ஸ். சொல்லடா